ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். தமிழ் நம்ம வந்து அடுத்த 3 மாதம், அதாவது ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழை வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ தமிழ் வந்து படிக்கலான்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தமிழை வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு எப்படி எந்த புக்கு படிக்கலாம், ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கலாமா இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸையும் சேர்த்து படிக்கலாமான்ட்டு ஸோ அப்படி பல கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, இப்போ தமிழ் நம்ம வந்து 100 கொஸ்டின் டிஎன்பிசியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த 100 கொஸ்டினை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம எந்த சோர்ஸஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சோர்ஸஸுமே படிக்க தேவையில்லை, ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே போதும். சரிங்களா? தமிழுக்கு நம்ம ஸ்கூல் புக் தான் மெயின், அது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா தரோவ் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கு நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும். மற்ற அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. குரூப் 4க்கு நீங்கள் வந்து தமிழை முடிச்சுட்டு ஜிகே மேக்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் ஸ்கூல் புக் எது இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்டு ஓல்டு. சரிங்களா? 6th to 12th நியூ அண்டு ஓல்டு ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல் புக் தான் படிக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை புக்லேயே டைரெக்டாக படிக்கலாமான்ற கொஸ்டின்ஸ் அடுத்து வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கு வந்து 3 மாதம் கிடையாது, எக்ஸாம் எப்போன்னே இன்னும் நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். எதனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம்னா, இப்போ 6th புக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3மே சேர்த்து ஒரு 250 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 250 பேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் புக்லேயே படிச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் படிக்கிறப்பையும் அந்த 250 பேஜஸே படித்தாகணும். தேர்ட் டைம் படித்தாலும் நீங்கள் 250 பேஜஸே படித்தாகணும். அதே இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா, இப்போ 250 பேஜஸை நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும். 250 நீங்கள் ஒரு பாதியாக குறைக்கணும். சரிங்களா? பாதியாக குறைக்க முடியலனாலும் ஒரு 150 பேஜஸாவது நீங்கள் குறைச்சிடணும். ஸோ அப்போ 6th இப்போ 200 பேஜஸ் இருக்குன்னா 100 பேஜாக குறைச்சிடணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும் போது நீங்கள் அந்த புக்கில் இருக்க 200 பேஜஸே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க அந்த 100 பேஜஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அதனால தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. இன்னொரு கொஸ்டின் வரும், நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறதா இல்லை இன்னொன்று ஹிண்ட்ஸுன்னு இருக்குது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் நோட்ஸுன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? டைப் ஆஃப் நோட்ஸு, அதாவது நோட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 3 விதம் இருக்குது. சரிங்களா? ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா புக்கே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதி வச்சுக்குவாங்க. ஸோ பிடிஎஃப்பை பார்த்து படிக்க சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸை ப்ரீஃபாக எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அப்படி இருந்தால் அவங்க வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஸோ புக்கே என்கிட்ட இல்லைன்றவங்க அந்த நோட்ஸை வந்து நீங்கள் ப்ரீஃபாக தான் எடுத்தாகணும். ஸோ என்கிட்ட புக்கு இருக்குது, நான் எல்லா புக்குமே வச்சுருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா நோட்ஸை கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். புக்கில் ஒரு தடவை படிச்சுட்டு நோட்ஸை ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். அது எப்படின்றத நான் நோட்ஸ் எடுக்கும் போது சொல்கிறேன். ஸோ இன்னொன்று 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது இந்த செகண்ட் டைப் ஆஃப் நோட்ஸ் சொல்லியிருந்தாலே ஷார்ட்டாக எடுக்கிறது, அதிலிருந்து இன்னும் ஷார்ட்டாக சுருக்குவாங்க. 100 பேஜஸை இன்னும் 50 பேஜஸாக சுருக்குவாங்க. அது நான் நோட்ஸ் எடுக்கும் போது எப்படி அந்த 3 டைப் ஆஃப் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போக்கி ஜென்ரலாக மட்டும் பார்ப்போம். அப்போ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு நோட்ஸு கண்டிப்பாக வந்து எடுக்கணும். சரிங்களா? நோட்ஸு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா ரிவிஷனுக்கு அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப 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 அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நோட்ஸ் எடுக்கணுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன வரும், தமிழ் எத்தனை நோட்டு போடலாம் ஸோ அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம்னு இப்படி 4ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதை சூஸ் பண்ணணும். நம்ம இயல் வாரியாக படிக்க போகிறோமா இல்லை ஒவ்வொரு, அதாவது செயல் தனியாக, உரைநடை இப்போ 6th புக்குன்னு இருக்குதுன்னா அதில் செயல் தனியாக படிக்க போகிறோமா, உரைநடை தனியாக படிக்க போகிறோமா, இலக்கணம் தனியாக படிக்க போகிறோமான்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் ஃபுல்லாக கம்ப்ளீட், நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி படிக்கலாம். இயல், அதாவது செயல் தனியாக, உரைநடை தனியாக, இலக்கணம் தனியாக நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா
அந்த மாதிரி நீங்கள் நோட் போட்டு செயலுக்கு ஒரு நோட்டு, இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு, அந்த மாதிரி போட்டு படிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இயல் வாரியாக படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இயல் வாரியாக, அதாவது இயல் 1 இயல் 2 அப்படி படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறதா இருந்தால் இயல் வாரியாக தான் போய் ஆகணும். நீங்கள் இயல் வாரியாகவே ஃபஸ்ட் இயரில் செயல் படிக்கிறேன், அடுத்து செகண்ட் இயரில் செயல் மட்டும் படிக்கிறேன் அப்படி படிச்சிங்கன்னா அந்த அடுத்து புக் பேக்கில் இருக்கிற அந்த மொழித்திறன் பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் அதை எதில் நம்ம எழுதி வைக்கிறது மிஸ் பண்ணிடுவோமோன்னு பல கன்ஃபியூஷன் வரும். அதனால நீங்கள் ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா அந்த இயலை அப்படியே படிச்சுட்டு போங்க. செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம்னு அப்படியே ஆர்டராக படிச்சுட்டு போங்க. பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இருக்கும், சேர்ந்தாப்பில் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். நம்ம ஒரு இயல் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஃபுல்ஃபில் கிடைக்கும். நீங்கள் செயல் தனியாக, உரைநடை தனியாக, இலக்கணம் தனியாக படிச்சிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். அது நம்ம ரிவிஷன் பண்ணும் போது வேணால் ஒரு கிளான்ஸ் வேணால் அப்படி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இயல் வாரியாக படிச்சிங்கன்னா தமிழுக்கு எத்தனை நோட்டு போடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டு போட்டால் போதும். ஏன்னா இயல் வாரியாக தான் படிக்க போகிறீங்க. ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த இயலை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அதே இது நீங்கள் சிலபஸ் வர, அதாவது செயல் தனியாக படிக்கிறேன், உரைநடை தனியாக படிக்கிறேன், இலக்கணம் தனியாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் 3 நோட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா செயலுக்கு ஒரு நோட்டு போடணும், திருப்பி உரைநடைக்கு ஒரு நோட்டு போடணும், அதுக்கப்புறம் இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு போடணும். 3 நோட்டு போடணும். சரிங்களா? ஸோ எதுக்கு 3 நோட்டு தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டு, ஒரு நோட்டை போட்டு தீர நம்ம ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுவே நமக்கு எவ்வளோ முடியுதுன்னு தெரில. 3 நோட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி பேஜஸ் பத்தலைன்னா திருப்பி அதுக்கு அடிஷ்னலாக ஒன்று வாங்கணும். ஸோ அதனால் நம்ம இயல் வாரியாக படிக்கிறனால நீங்கள் தமிழுக்கு ஒரு நோட் போட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ நோட்டெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி படிக்கலான்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு செயல் வாரியாக படிக்கலாமா, இலக்கணமாக படிக்கலாமான்னு பல கன்ஃபியூஷன் வரும். அதெல்லாம் எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம். நம்ம இயல் வாரியாகவே படிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு இயலாக முடிக்க தான் நமக்கு ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னு உங்களுக்கு அடுத்த ஒரு டவுட்டு வரும். சரிங்களா? ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னு அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில், அதாவது எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னு நோட்ஸ் எடுக்கிறப்ப நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ 6th தமிழில் இயல் 1 இருக்குன்னா அந்த இயல் 1 இப்போ 10 பேஜ் இருக்குன்னா அந்த 10 பேஜை நம்ம 5 பேஜாக நோட்ஸ் எடுத்தே நான் வந்து காமிக்கிறேன். இப்போ புக்கையும் வச்சு நோட்ஸு தனியாக நோட்ஸையும் வச்சு நான் வந்து எப்படி எடுக்கலாம், இல்லாட்டி எடுத்துகிட்டு இந்த புக்கில், அதாவது இந்த இயல் இருக்குன்னா இந்த இயலுக்கு இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணுன்றதை நான் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இனிமேல் ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம அப்படி தான் வரும். ஸோ அந்த ஒரு இயல் நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டு வந்து வரும். கம்ப்ளீட் பண்ணாமல் யாரும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 20 கொஸ்டின் டெஸ்ட்டு வருதுன்னா அந்த 20 கொஸ்டினையும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். 20க்கு அதாவது டெஸ்ட்டுக்குன்னு தனியாகவே ஒரு நோட்டு போட்டுறணும். சரிங்களா? ஸோ இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 160 பேஜஸ் வரும். இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா எத்தனைனா 160 பேஜஸ் வரும். நான் 120 ரூபாய்க்கு சொல்லி வாங்கினேன். நீங்கள் வந்து தமிழுக்கு பெரிய நோட்டாக 300 பேஜஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரே நோட்டில் முடிஞ்சிடும். சரிங்களா? 300 பேஜஸ் நோட்டு கிடச்சா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி A4 ஷீட் பண்டிலாக கூட வாங்கி நீங்கள் வந்து ஸ்பைரல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய நோட்டாக போடும் போது உங்களுக்கு ஒரே பேஜஸில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்டு போட்டுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நோட்டு ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? சின்ன நோட்டு எதுக்காண்டி போடுறோன்னா, இப்போ நான் வந்து 20 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு கொடுக்குறேன்னா அதாவது டெஸ்ட்டு 1ன்னு போட்டு 20 கொஸ்டின் நீங்கள் வந்து 1, 2ன்னு போட்டு நீங்கள் வந்து அங்கேயே ஆப்ஷன் வந்து எழுதி பார்த்துக்கணும். சரிங்களா? போட்டு 20க்கு எத்தனை எடுத்தேன் அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜை விட்டுருங்க. எதுக்காண்டினா இண்டெக்ஸ் எழுதுவோம்ல, அதுக்காண்டி ஒரு 2 பேஜஸை விட்டுருங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கவர் பண்ணுறோம், அதாவது இப்போ 6th தமிழில் 9 இயல் இருக்குன்னா 9 இயலும் எந்தெந்த பேஜஸில் இருக்குன்றது நமக்கு வந்து தெரியணும், ஒரு ஐடியா கிடைக்கணும். அப்படின்றனால ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் இண்டெக்ஸ்காண்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு 3 பேஜஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ்காண்டி விட்டுருங்க. சரிங்களா? எதுக்காண்டி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்றது கண்டிப்பாக நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? நீங்கள் கைப்பட எழுதி வச்சாலும் சரி, இல்லை அந்த சிலபஸை குரூப் 4 சிலபஸை நான் PDF கொடுத்துருப்பேன் போன வீடியோவில். அந்த குரூப் 4 சிலபஸை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். தமிழை மட்டும் தனியாக எடுத்து ஒட்டி வச்சு அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. அது அடிக்கடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும்.
சரிங்களா. ஸோ அடுத்து 3 பேஜஸ் விட மொத்தம் 5 பேஜஸ் முன்னாடி விட்டுறணும். 6வது பேஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ஜின் போட்டு நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா. மார்ஜின் போட்டு நீங்கள் வந்து 6th தமிழ் இயல் 1ன்னு சொல்லிட்டு போட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. அதை நான் நோட்ஸ் எடுக்க போகும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுபடி வந்து போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நோட்டு போட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இயலையும் கம்ப்ளீட் பண்ணணும். எதுக்கு நோட்டு போடுறீங்களோ இல்லையோ தமிழுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டு போட்டே ஆகணும். சரிங்களா. ஸோ இப்போ எல்லா டவுட்டுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது மண்டேலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு இயலாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 6th தமிழில் இயல் 1 இருக்குன்னா இயல் 1 படிச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் 20 கொஷினில் 20 கொஷினுக்கு 20மே உங்களால் போட முடியலன்னா திருப்பி அந்த இயலை படிங்க. சரிங்களா. திருப்பி அந்த இயலை படிச்சுட்டு திரும்பி அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா. என்னோட அகாடமியில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னு இல்லை, வேறு அகாடமியில் கூட 6th தமிழ் இயல் 1 ஏற்கனவே டெஸ்ட்டு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா. நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் ஒவ்வொருத்தரோட கொஷின் மென்டாலிட்டியும் உங்களுக்கு வந்து பழகும். ஒரே அகாடமியில் நீங்கள் வந்து கொஷின் போட்டு பார்த்தா அவங்க எடுக்கிற கொஷினை நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்குவீங்க. வேறு அகாடமியில் கொடுக்குறதையும் நீங்கள் வந்து போட்டு பார்த்தா தான் எல்லா கொஸ்டின் மாடலையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட முடியும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஒரு இயலை முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி அடுத்த நாள் 2வது இயல் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா. 2வது இயல் ஸ்டார்ட் பண்ணும்போது மொதல் இயலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த இயலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வது இயலை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 இயலை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து 3வது இயலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி படித்தா தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி ரிவிஷன் தேவைப்படாது. சரிங்களா. இப்படி படிக்கும் போது நீங்கள் அப்படின்றப்போ 9வது இயல் படிக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட் இயலை எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணி 8 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ரிவிஷனுக்கு தனியாக டைம் ஒதுக்க தேவையில்லை. டக்குன்னு நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா. இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா தமிழ் ஈஸியாக மறக்காமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. இயல் வரையாக நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.